ഓശാന പാടിടാം 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 സ്തോത്രഗീതം പാടിടാം ജീവനുള്ള നാഥന് ഓശാന പാടിടാം ഹല്ലേലൂയ 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 കൈയടിച്ചു പാടിടാം കരങ്ങൾ വീശി പാടിടാം. Praise the Lord. Hallelujah. Hallelujah. യേശുവേ നന്ദി. യേശുവേ നന്ദി. യേശുവേ സ്തോത്രം. യേശുവേ സ്തോത്രം. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 37 அதிகாரம் 12-13 வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நாங்கள் உங்கள் கல்லறைகளை நான் திறக்கப் போகிறேன், அவற்றிலிருந்து நான் உங்களை வெளியே கொணர்வேன். ஒரு புதிய படைப்பாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்தமாக்கிட ஆண்டோட கிருபைக்காக ஜெபிப்போம். சிறப்பாக இந்த பாடல் பாடும் பொழுது, இயேசுவே என் தெய்வமே என் கண்களை நீ திறந்து தாரும், ஆர்வமாய் தாகமாய் உம்மை தேடுகிறேன், என் கண்களை நீ திறந்து தாரும். இயேசுவே என் காதுகளை திறந்து தாரும். கடவுளுடைய வார்த்தையை கேட்க. அந்த சக்கேயுடைய உள்ளத்துல பாவம் இருந்த பொழுது இயேசுவை அவனால் பார்க்க முடியல. பாவம் இருந்த பொழுது இயேசுனுடைய குரலை கேட்க முடியல. பாவம் அவன் உள்ளத்தில் இருந்த பொழுது இயேசுவை அவனால் அன்பு செய்ய முடியல. ஆனால் எப்பொழுது அந்த பாவத்தை விட்டு அவன் விலகினானோ, பாவங்களை குறித்து மனம் வருந்தினானோ, அப்பொழுது அவனால் இயேசுவுக்கு அருகில் அவனால் இருக்க முடிகிறது. எனவே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மிக பரிசுத்தமான ஒரு நாள். இந்த பரிசுத்தமான நாளை நாம் ஆண்டவர் கிருபைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் என்று கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வை ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குறைகள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு இருக்கிற சந்தேகங்கள், நம்மை பற்றி நம்மிடம் இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள், நம்மையே நம்மால் அன்பு செய்ய முடியாத நிலைகள் எல்லாம் இயேசுவினுடைய சிலுவையில் ஒப்பு கொடுத்து கொண்டு, இயேசுவே என் கண்களை திறந்து தாரும், தாகமாய் ஆர்வமாய் உம்மை நாடுகிறேன், என் கண்களை திறந்து தாரும், பரிசுத்த ஆவியானவரே என் கண்களை திறந்து தாரும் என்று தாகத்தோடு ஆண்டவர் இயேசுவிடம் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழியாக எங்களை ஆசீர்வதியும் என்று தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். இயேசுவே இயேசுவே என் கண்களை திறந்து தாரும், தாகமாய் ஆர்வமாய் உம்மை தேடுகிறேன். இயேசுவே, தாகத்தோடு இருக்கிறோம் அப்பா. உம்மை அனுபவிக்க எங்களுக்கு தாகமாக இருக்கிறது. தாகமாக இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். கையில் காசு இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே எல்லோரும் எனக்கு அருகிலே வாருங்கள் என்று ஏசாயா புத்தகம் 55 அதிகாரம் 1 வசனத்தில் நீ சொல்லிருக்கிற தகப்பனே. தாகத்தோடு உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உம்முடைய அன்பை அனுபவிக்க நான் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, ஆர்வத்தோடு தேடி வருகிற எங்கள் உள்ளத்தில் உம்முடைய தூய ஆவியை பொழிந்து கொண்டு எங்களை ஆசீர்வதியும் தெய்வமே. இயேசுவே இயேசுவே என் கண்களை திறந்து தாரும், இயேசுவே சேர்ந்து பாடுவோம். இயேசுவே என் கண்களை திறந்து தாரும், தாகமாய் ஆர்வமாய் உம்மை தேடும்
தேடுகிறேன். தூய ஆவியே, தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீர் இறங்கும். மீண்டும் ஒரு முறை சேர்ந்து கொண்ட தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீர் இறங்கும். இயேசுவே, 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 அவரை சேர்ந்து பாடுவோம். இயேசுவே, என் கண்களை திறந்து தாரும். மீண்டும் ஒரு முறை இயேசுவே, இயேசுவே, என் கண்களை திறந்து தாரும். இயேசுவே, என் உள்ளத்தை எனக்கு திறந்து தாரும் தகப்பனே. உள்ளத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இதை நான் உம்மையின் வாழ்க்கையில் அழைக்க ஆசைப்படுகிறேன். இயேசுவே, நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லை தகப்பனே. இதோ நான் கதவருகே தட்டி கொண்டிருப்பேன். யாராவது என் குரலுக்கு செவி கொடுத்தால் நான் அவர்கள் வீட்டுக்குள் கடந்து வந்து உணவு அருந்துவேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளில உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் கைவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தூய் அல்பன்சமாவுடைய திருவிழாவை கொண்டாட எங்களே நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையில ஆண்டவரே, இது எங்கள் இருக்கிறது பாவ கட்டுகள், உள்ளத்தினுடைய கரைகள், அழுக்குகள் எல்லாம் எடுத்து மாற்றிட இயேசுவே என்னில் வாரும் ஐயா. உடைய தூய ஆவியை எனக்குள் பொழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே, என் இயேசுவே, என் உள்ளத்தை திறந்து தாரும். இயேசுவே, இயேசுவே, என் இதயத்தை திறந்து தாரும். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே, இயேசுவே, என் இதயத்தை திறந்து தாரும். தாகமாய் ஆர்வமாய் உம்மை தேடுகிறேன். தாகமாய் ஆர்வமாய் உம்மை தேடுகிறேன். தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீர் இறங்கும். தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீர் இறங்கும். இயேசுவே, இயேசுவே, என் இதயத்தை திறந்து தாரும். தாகத்தோடு இயேசுவே, இயேசுவே, என் இதயத்தை திறந்து தாரும். இயேசுவே, என் வாழ்வை எனக்கு திறந்து கொடும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில வெறுப்பு, கோபம், பகைமை, சண்டை சச்சரவுகள், யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியல. சமூகத்தில் சகோதரரை ஏற்றுக்கொள்ள முடியல. குடும்பத்தில் கணவனை ஏற்றுக்கொள்ள முடியல. மனைவி ஏற்றுக்கொள்ள முடியல. மனது முழுவதும் வெறுப்பு, கோபமாக இருக்கிறது ஆண்டவரே. ஐயோ, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சுயம் வெறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இயேசுவே, எங்களையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவரை ஒரு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் எங்கள் வாழ்வை எங்களுக்கு திறந்து தாரும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால என் வாழ்வை ஆசீர்வதித்துக் கொண்டு நீர் விரும்புவது போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திட தெய்வமே எங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய தூய இரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவிட, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் அபிஷேகத்தாலும் நிரப்பிட ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. என் வாழ்வை எனக்கு திறந்து தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கை எனும் கதவை திறந்து கொடுத்து ஆண்டவரே என் வாழ்வுக்குள் நீ கடந்து வாரும் அப்பா. இதோ உன் கல்லறை நான் திறப்பேன் சொன்ன ஆண்டவரே, இதோ உள்ளம் எனும் கல்லறையை திறந்து கொண்டு என் உள்ளத்துக்குள் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் எடுத்து மாற்றிக்கொண்டு என்னுடைய உள்ளத்தை, என் வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமான தேவாலயமாக மாற்றி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே என் வாழ்வின் பாதை திறந்து தாரும். இயேசுவே இயேசுவே என் வாழ்வின் பாதை திறந்து தாரும். தாகமாய் ஆர்வமாய் உம்மை தேடுகிறேன். வல்லமையோடு கரம் உயர்த்தி ஆர்வமாய் உம்மை தேடுகிறேன். பரிசுத்த ஆவியே, தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். தாகத்தோடு மீண்டும் ஒருமுறை. தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். வல்லமையோடு மீண்டும் ஒருமுறை தாகத்தோடு பாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, பரிசுத்த ஆவியின் வல்லமை சமூகத்தில் இடம்பெற்று எப்பொழுது மீண்டும். தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். கட்டுகள் அவிழ்க்கப்பட பரிசுத்த ஆவியே, கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். துணையாளரே, என்னில் தீய சக்திகள் அகற்றப்பட தூய ஆவியில் இறங்கும் ஐயா. தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் அழிக்கப்பட. தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் சமாதானம் நிரம்பிட. தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். மன காயங்கள் ஆற்றப்பட. தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். உள்ளத்தில் இருக்கும் வெறுப்பு கோபங்கள் அகற்றப்பட. பரிசுத்த ஆவியே, தாகத்தோடு கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவி இறங்கி வரட்டும். உள்ளத்துல வல்லமை இறங்கட்டும். இயேசு அன்பு இறங்கட்டும். ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஆவியின் பெருமைகள் ஊற்றப்படட்டும். பெருமழை போல, பெருமழை போல வானம் திறந்து கொண்டு வல்லமை இறங்கட்டும். வானம் திறந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு உள்ளத்திலும் கட்டுகள் அகற்றிட, மனக்காயங்கள் ஆற்றிட, வியாதிகள் அகலப்படுத்திட. பரிசுத்த ஆவியானவரே, பெருமழையாக கடந்து வாரும் அப்பா. பெந்தெகோஸ்து அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆவியானவரே. எல்லா பலவீனங்களையும் அகற்றும் ஆவியானவரே, வல்லமையோட. தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீரிறங்கும். வல்லமையோட சமூகம் பரிசுத்த அபிஷேகம் பெற்று வரும் இது. என்னில் நீரிறங்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சமூகத்தில் கட்டுகள், சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் சூழ்ச்சிகளும், இந்த மக்களை உம்முடைய வார்த்தையிலிருந்து பெருகிற எல்லா கட்டுகளையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையால் அப்புறப்படுத்திக் கொண்டு தூய ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பும். ஆண்டவரே, எல்லா பந்தனங்களும் எல்லா கட்டுகளும் இப்பொழுது நீங்கி போகப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் சமாதானம் நிரம்பட்டும் அப்பா. சந்தோஷம் நிரம்பட்டும். ஆண்டவரே, மன காயங்கள் அகற்றப்படட்டும். ஆண்டவரே, பிறர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெறுப்போடு கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சிலுவையில் இருந்து வழி தோடுகிற தூய ரத்தத்தினால ஒவ்வொருவரை கழுவும். ஆண்டவரே, திருச்சிலுவையினால இந்த சமூகத்தை ஆசீர்வதிக்கிற. ஆண்டவரே, இயேசுவே இந்த சமூகத்தை பலப்படுத்தும் அப்பா. எல்லா கட்டுகளும் அகன்று போகட்டும். ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய தூய வல்லமை ஒவ்வொரு உள்ளத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும் அப்பா. தாவீதின் மகனே, வாழும் கடவுளின் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி தெய்வமே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, இதோ மந்திரமான சக்திகள் அகன்று போகட்டும். ஆண்டவரே,
அகற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தீய சக்திகளும் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. உலகத்தின் சக்திகள் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய எல்லா தீய சக்திகளும் உங்களை விட்டு நீங்கி போவதாக ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி அப்பா. நன்றி தேவனே. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்று முடக்குவாதமுற்ற மனிதனை பார்த்து எழுந்து நட என்று சொன்ன அதே தெய்வம், பார்வையற்ற மனிதனை தொட்டு சுகப்படுத்தி அதே ஆண்டவர், மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி 12 ஆண்டுகள் நூற்றி கிடந்த அந்த பெண்ணை தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவர் இன்று நம்மையும் சுகப்படுத்த காத்திருக்கிறார். நம்மிடம் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் எடுத்து மாற்றி ஒரு புதிய மனிதனாக நம்மை மாற்றிட ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம் ஆண்டவரிடம். தொழுநோயாளி இயேசுவின் சன்னிதியில் கடந்து வந்து கேட்ட, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்தும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் விரும்புகிறேன். இன்று ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லுகிறார், மகனே மகளே நான் விரும்புகிறேன் உன்னை ஆசீர்வதிக்க. நான் விரும்புகிறேன் உன்னை ஆசீர்வதிக்க. ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க. ஆனால் அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற ஏன் நம்மால் முடியல? அவர் கொடுக்கிற சந்தோஷம் ஏன் பெற நம்மால் ஏன் முடியல? அவர் கொடுக்கிற நன்மைகள் பெற நம்மால் ஏன் முடியல? மனசுக்குள்ள வெறுப்பு, மனதுக்குள்ள பிறரை பற்றிய காயங்கள், நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கிற வெறுப்பு, நம்மையும் அன்பு செய்ய நம்மால முடியல. அவற்றை எல்லாம் இயேசுவின் சிலுவையில் ஒப்பு கொடுப்பனாம ஒப்பு கொடுத்து கொண்டு, இயேசுவே உன் ரத்தத்தினால கழுவி எங்களை ஆசீர்வதி. பிறரை மன்னிக்கிற கிருபையை கொடுங்க, பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை கொடுங்க, பிறரை அங்கீகரித்து வாழ்கிற கிருபையை கொடுங்க. மற்றவங்களை அவங்களுடைய பலவீனங்களோடு குறைகளோடு என் மனைவி ஏற்றுக்கொள்ள, என் கணவனை ஏற்றுக்கொள்ள, என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள, என் சகோதரர் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆசீர்வதி. பரிசுத்தா அல்போன்சம்மாவுடைய பரிந்துரை வழியாக செவிப்பனாம மிக்கல் தூதரே இந்த சமூகத்தில் பரிந்து பேசும். இவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய கட்டுகளை அகற்றிட ஏதாம் இவர்களை ஆசீர்வதியும். அம்மா மாதாவே, தேவ தாயே, இந்த சமூகத்திற்காகவும் எங்களுக்காகவும் சிறப்பாக நீ பரிந்து பேசும். அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மன நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். வின்சென்ட் பாலே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அல்போன்சம்மாவே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து கொள்ளும். புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவார்த்தை அறிவிக்கின்ற குருவானவருக்காக ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். பரிசுத்த கன்னித்தாயை பற்றி சிறிது நேரம் தியானிப்போம். பரிசுத்த திருச்சபை குறித்து சிறிது நேரம் தியானிப்போம். ஏன்னா இந்த ஏரியாவில் ஏறக்குறைய நிறைய பிரச்சனைகள் இல்லையா? இந்த ஏரியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாங்கள் நினைச்சோம், அப்போ திருச்சபையை குறித்தும் பரிசுத்த கன்னித்தாயை குறித்தும் நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது நல்லது இல்லையா? கத்தோலிக்க திருச்சபையில் ஜெபமாலை இருக்கு. ஜெபமாலை சொல்றோம், பரிசுத்த கன்னித்தாயை வணங்குறோம், அப்புறம் புனிதர்களை வணங்குறோம், இதெல்லாம் இருக்கு. பரிசுத்த கன்னித்தாயை அந்த வணக்கத்தை தொடங்கினது யார்? ஏதாவது பாப்பாண்டவரா? கத்தோலிக்க திருச்சபையா? வத்திக்கானா? பரிசுத்த கன்னித்தாயை முதலாக வணங்கியது யார்?
சம்மனஸ் தூதர் கப்ரியேல். கப்ரியேல் எங்கிருந்து வந்தார்? யாருடைய தூதரா வந்தார்? கடவுளின் பிதாவின் தூதராக வந்தவர். திருத்துவத்தின் முதல் ஆளான பிதாவின் தூதராக வந்த கப்ரியேல் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது திருவசனத்தில் பரிசுத்த கன்னித்தாயை பற்றி அங்கு வந்து சொல்றார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. யாரோ வழியில போனவன் சொன்னது கிடையாது. சும்மா ஒரு நாள் காலையில ஒருத்தனுக்கு தோணுது கிடையாது. சரி பரிசுத்த தாயை பத்தி வணங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பாண்டவருக்கு தூங்கி எழுந்த போது தோணிடுச்சு, பழுத்து வச்சிருந்த போது தோணிடுச்சு. அதனால ஒரு பாப்பாண்டவர் நினைச்சாரு, சரி ஜெபமாலை சொல்லிடலாம். மனிதருக்கு தோன்றியது கிடையாது. பரிசுத்த கன்னித்தாயின் வணக்கத்தை தொடங்கியது, அது தோன்றியது பிதாவின் மனதிலிருந்து. பிதாவின் மனதிலிருந்து, பிதாவின் இஷ்டத்திலிருந்து பரிசுத்த கன்னித்தாயில் முதன்முறையாக சரித்திரத்திலே முதன்முறையாக பரிசுத்த கன்னித்தாயை வணங்குவது ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவளே ஆண்டவர் உம்முடனே என்று வணங்கியது பிதாவின் வார்த்தை கப்ரியேல் வழியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதனாகிய சர்வேஸ்வரன், இயேசுவான சர்வேஸ்வரன் பரிசுத்த கன்னித்தாயை வணங்குகின்றார். எப்போ? ரெஸ்பெக்ட். எப்போ? பரிசுத்த கன்னித்தாயை வணங்குகிறார், மதிக்கிறார், அன்பு செய்கிறார். பிறந்த உடனே என்ன கை தூக்கி அடிக்கிறாரா? கானா ஊரில் அப்புறம் மிகவும் அன்பு செய்கின்றார், மிகவும் அன்பு செய்கின்றார் 12 வயசுல. அப்புறம் சிலுவையில இல்லையா? யோவானுடைய நற்செய்தி 19வது அதிகாரம் 26வது திருவசனத்திலே தன் சொந்த அம்மாவை, சொந்த தாயை எவ்வளவு ஒரு அன்பு செஞ்சிருப்பார். ஐயோ அவங்க தனியா இருக்க கூடாது, அவங்களுக்கு ஒரு துணை வேணும், வாழ்க்கையிலே துணை வேணும் அப்படின்னு தனது வாழ்க்கையிலே தனது உண்மையான சீடனிடம், தனது பிரிய சிஷ்யனிடம் இல்லையா வார்த்தை சொல்லுது. யார்கிட்ட கொடுத்துட்டு போறாரு தன் அம்மாவை? யார்கிட்ட? பைபிள் அப்படியே சொல்லுது, வாசி பாருங்க. யோவானுடைய நற்செய்தி 19வது அதிகாரம் 26வது திருவசனம். 26 வாசிங்க. தம் அருகில் நின்ற தம் அன்பு சீடனிடம், யோவான்ற வார்த்தை அங்க யூஸ் பண்ணலையே, தனது அன்பு சீடன் சொல்றாரு, இதோ உன் தாய். தனது அன்பு சீடனிடம், யோவான் கிட்ட சொல்லல. நீ அவருடைய அன்பு சீடன் அப்படின்னு நீ கிளைம் பண்றியா? நான் இயேசுவின் அன்பு சீடன், இயேசு இல்லாம நான் வாழ மாட்டேன், இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னைக்காவது சொல்லியிருக்கியா? இயேசுதான் என் ஆண்டவன் சொல்லி இருக்கிறியா? இயேசுவின் அன்பு சீடனா நீ? அன்பு டிசைபிள், ஆர் யூ தி beloved disciple? இயேசு சொல்றார், டேக் மை மதர் ஹோம். என் அம்மா உன் வீட்டுக்கு கூட்டு போ. அவளை தனியா விட்டுறாது. தனது அன்பு சீடனிடம் சொல்கின்றார், என் அம்மாவை பார்த்துக்கோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அம்மாவை அவர் அன்பு செய்கிறார். பரிசுத்த ஆவி மாதாவை அன்பு செய்கிறார், வணங்குறார். எங்க எங்க? தூயாவியை பொழிந்து. சரி, பெந்தெக்கோஸ்து நாளிலே. அப்புறம் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 48வது திருவசனம். 47, 48 வாசிங்க. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் வாசிங்க. 42. Praise the Lord. 41வது வசனம் நீ வாசிங்க. துள்ளிச்சு எலிசபெத் தூய ஆவியால் நிரம்பி. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே.
ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். Filled by the Holy Spirit, தூய ஆவியால் நிரம்பினதுக்கு அப்புறம் சொல்றாங்க, பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவள். நீ சாதாரண அம்மா கிடையாது, நீ சாதாரண ஒரு தாய் கிடையாது. பரிசுத்த கன்னித்தாயை இறைவனின் தாய் அப்படின்னு சொல்லணும்னா பரிசுத்த ஆவியால் நீ நிரம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரம்பாத ஒருவருக்கு பரிசுத்த கன்னித்தாயை வணங்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியால் நீ நிரம்பினாய் என்றால் உனக்கு மாதாவை வணங்காம இருக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவி வணங்குற தாயை வணங்காம இருக்க உன்னால முடியாது. பரிசுத்த அம்மாவை வணங்கணும்னா, கன்னித்தாயை வணங்கணும்னா பரிசுத்த ஆவி உனக்கு தேவை. Both support each other. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நம்ம எப்பவுமே அந்த வார்த்தையை எலிசபெத் அம்மா சொன்னாங்க, எலிசபெத் அம்மா சொன்னாங்க தான் நினைப்போம். எலிசபெத் அம்மா தான் சொன்னாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியால் நிரம்பினதுக்கு அப்புறம் எலிசபெத் சொல்றாங்க. சோ இந்த ஹிஸ்டரியில, சரித்திரத்தில், வரலாறுல பரிசுத்த கன்னித்தாயை முதன்முறையாக வணங்குவது திருத்துவ கடவுள், பிதாவாகிய தெய்வம், சுதனாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். ரோட்ல போறவன் இல்ல, சும்மா எங்கேயோ இருந்த போது யாருக்கும் தோணுது கிடையாது. பரிசுத்த கன்னித்தாயை வணங்குவது திருத்துவம். நீங்க நினைக்காதீங்க, நான் பரிசுத்த அம்மா கன்னித்தாயின் ஜெபமாலையை சொல்லும் பொழுது, பரிசுத்த கன்னித்தாயை அன்பு செய்யும் பொழுது எங்க நான் இயேசுவை மறந்துடுவேனோ. சில டைம் சிலவங்களுக்கு ஒரு தோன்றல் உண்டாகும், ஒரு தோணல் உண்டாகும். ஐயோ, நான் பரிசுத்த கன்னித்தாயிடம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவை மறந்துடுவேனோ, பரிசுத்த கன்னித்தாய் எங்கேயாவது அதிகமாக அன்பு செய்திடுவேனோ. கவலைப்படாதீங்க. ஏன்னா இயேசு பரிசுத்த கன்னித்தாயை வணங்குவது போல, அன்பு செய்வது போல இந்த உலகத்தில் யாருக்குமே பரிசுத்த கன்னித்தாயை அன்பு செய்ய முடியாது. நீங்க 24 hours இல்ல, 25 hours ஜெபமாலை சொன்னாலும் இயேசு பரிசுத்த கன்னித்தாயை அன்பு செய்வதற்கு மேலாக இந்த உலகத்தில் யாருக்குமே பரிசுத்த கன்னித்தாயை அன்பு செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். இல்லையா? இல்லையா? எவ்வளவு அவரு. உங்க அம்மாவை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கம்னு இருப்பீங்களா? உங்க அம்மாவை பத்தி யாராவது ஏதாவது மோசமா சொன்னா கம்னு இருப்பீங்களா? கம்னு இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கடவுள், மனிதனும் கடவுளுமான இயேசு அவர் தாயை பத்தி சொல்லும் பொழுது கம்னு இருப்பாரா? அவ்வளவு சீப்பா நம்ம இயேசு? நீங்க நம்புற இயேசு அவ்வளவு சீப்னு நினைக்கிறீங்களா? Praise the Lord. Praise the Lord. என் அம்மாவை அவங்க ஜாஸ்தியா அன்பு செய்யறாங்களேன்னு அழுதுட்டு இருப்பாரு அவரு. ஐயோ, என் அம்மா அவங்க ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அழுதுட்டு இருப்பாரா இயேசு? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்த கன்னித்தாயை சில டைம் சிலவங்க சொல்லுவாங்க மொட்டைத்தோடு மாதிரி. கோழி மொட்டை இல்லை, கோழி மொட்டை, அதுல இருந்து குஞ்சு பொறிஞ்சு வெளியே வந்துடுச்சுன்னா அதனுடைய தோடு அப்படின்றது வேஸ்ட். அதை சாப்பிட மாட்டோம் நம்ம. என்னன்னா கோழி குஞ்ச பாக்குற மாதிரி கோழி மொட்டையோட தோட இல்லையா, அதை நம்ம பார்க்க மாட்டோம், அதை தூக்கி எங்கேயாவது போட்டுருவோம், அது வேஸ்ட். அது இயேசு பரிசுத்த கன்னித்தாயிலிருந்து வந்துட்டார், அது வரை ஓகே. அப்புறம் அது மொட்டைத்தோடு வேஸ்ட் இல்லையா? ஏன் இல்ல? அம்மா மட்டும் தொடுதானா? பிரைஸ் தி லார்ட். கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க திருச்சபை பரிசுத்த கன்னித்தாயை வணங்குவதற்கு 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம், இயேசுவை பரிசுத்த கன்னித்தாய் இந்த உலகிற்கு அன்பளிப்பாக தந்தார்கள். இயேசுவை இந்த உலகிற்கு அன்பளிப்பாக தந்தார்கள் அப்படின்றது ஒரு காரணம் மட்டும்தான். 2வது காரணம் இருக்கு பரிசுத்த திருச்சபை கன்னித்தாயை வணங்குவதற்கு. என்ன காரணம்? இதே அம்மாவை வருஷம் 33 வருஷத்துக்கு பிறகு இயேசு சிலுவையில் இந்த கன்னித்தாயை நமக்கு அன்பளிப்பாக தருகின்றார்.
பரிசுத்த கன்னித்தாய் 33 வருஷத்துக்கு முன்னால இயேசுவை இந்த உலகிற்கு அன்பளிப்பாக தந்தது போல 33 வருடங்களுக்கு பிறகு இயேசு இந்த பரிசுத்த கன்னித்தாயை உலகத்திற்கு தாயாக அன்பளிப்பாக தருகின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அந்த பிரிய சிஷ்யன் கிட்ட, அந்த அன்பு சீடன் கிட்ட சொல்றாரு, என் அம்மாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அந்த அம்மா இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்காங்களா இல்ல அனாதையா இருக்காங்களா நினைச்சு பாரு. இன்று அந்த அம்மா கிட்ட இருக்கிற உன்னுடைய உறவு என்ன? யாரோ என்னமோ அந்த அம்மாவை பத்தி சொல்றாங்க அப்படின்றதுனால, யாரெல்லாமோ என்னமோ அந்த அம்மாவை பத்தி சொல்றாங்க அப்படின்றதுனால என்னுடைய விசுவாசம் எங்க? என்னுடைய ஜெபமாலைகள் எங்க? என்னுடைய பரிசுத்த கன்னித்தாயின் அன்பு எங்க? என்னுடைய திருச்சபையின் அன்பு எங்க? இயேசு எனக்கு தந்த இந்த அன்பளிப்பு எங்க? இயேசு தந்த எல்லாத்தையுமே நம்ம வாங்குறோம்ல. நோயிலிருந்து விடுதலை தந்தாருன்னா வாங்குறோம். ஒரு வீடு தந்தா வாங்குறோம். ஏதாவது ஆசீர்வாதம் தந்தா வாங்குறோம். பணமா தந்தா வாங்குறோம். இயேசு தந்த ஒரு உயிர் இருக்கே, அந்த உயிர் எங்க? தனது அம்மாவையே உயிரின் அன்பளிப்பா அவனுக்கு தந்தாரு. அந்த அம்மா எங்க? நீங்க நினைச்சு பாருங்க, யோவானுடைய நற்செய்தி அப்படின்றது 90வது வருஷத்துல எழுதுது. அதாவது யோவான் மட்டும்தான் ரத்த சாட்சியா மறிக்கல, சாவல. மிச்ச 11 பேருமே ஆளுங்க கொண்டுட்டாங்க. இயேசுவின் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே 11 பேருமே சாகடிக்கப்பட்டார்கள் ரத்த சாட்சியாக. இயேசு மட்டும்தான், யோவான் மட்டும்தான் ரத்த சாட்சியாகாம நார்மல் டெத், வயசாய் இறந்தவர். அந்த யோவான் கிட்ட, அந்த அன்பு சீடன் கிட்ட அம்மாவை கொடுத்துட்டு போறாரு. இந்த யோவான் தன்னோட நற்செய்தி எழுதுறது சாவர நேரத்துல. அப்போ எவ்வளவு வருஷம் இந்த அம்மாவை தான் கூட வச்சிருந்திருப்பார். இவர் தனது தாயாக எவ்வளவு அன்பு செஞ்சிருப்பார். அந்த அன்பை பத்தி தான் அவர் யோவானுடைய நற்செய்தியில் அவர் எழுதுறார். இந்த அம்மாவை இவருக்கு பிடிக்கல இருந்தலாம், இவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மாவை இயேசுவின் அம்மாவா இவர் அவரு அக்செப்ட் பண்ணலாம். இந்த அம்மாவை எப்படி தெரியுமா யோவான் கூப்பிடுறாரு நற்செய்தியில? பாத்திருக்கீங்களா? 2 தடவை தான் இந்த அம்மாவை பத்தி இவருடைய நற்செய்தியில யோவான் சொல்லியிருக்காரு. நற்செய்தியின் தொடக்கத்திலும் நற்செய்தியின் இறுதியிலும். இவருடைய நற்செய்தி தொடங்குவதும் நற்செய்தி முடிவதும் பரிசுத்த கன்னித்தாயின் ஒரு விளக்கத்தை சொல்லிதான் யோவானுடைய நற்செய்தியே இருக்கு. அவ்வளவு ஒரு அன்பு செஞ்சார். 2வது அதிகாரத்தில் பரிசுத்த கன்னித்தாயும் சீடர்களும் எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, கானாவில கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கானாவில் கல்யாணத்துல யோவான் பரிசுத்த கன்னித்தாய்க்கு கொடுக்கிற ஒரு பேர் இருக்கு. 2வது அதிகாரம் 1, 2 வசனம் வாசிங்க. யாருடைய தாய்? இன்னைக்கும் எத்தனையோ பேர் கேள்வி கேட்கிறாங்க. மாதாக்கு நிறைய பசங்க இருந்தாங்க, மாதாக்கு இனியும் நிறைய பசங்க இருந்தாங்க, உங்களுக்கு வேற இயேசுக்கு பிறகு வேற பசங்க இருக்காங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம். ஒரு தாயை நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறோமே. நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டோடைய அம்மாவை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அறையிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவளை பத்தி தப்பா பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா பத்தி நான் யார் அறையிறேன்? என் ஃப்ரெண்ட் அறையிறேன். என் ஃப்ரெண்டுடைய அம்மாவை பத்தி நான் தப்பா பேசும்போது அந்த ஃப்ரெண்ட தப்பா பேசுறேன். மாதாவை என்னைக்கெல்லாம் நம்ம இன்டைரக்டா அசிங்கமா பேசுறோமோ, டைரக்டா அசிங்கமா பேசுறோமோ, அன்னைக்கெல்லாம் இயேசுவை பத்தி இன்டைரக்டா அசிங்கமா பேசிட்டு இருக்கோம். என்னைக்கெல்லாம் இந்த மாதாவை தள்ளி வைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் இயேசுவை இன்டைரக்டா தள்ளி வச்சிட்டு இருந்தோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தனது வாழ்க்கையிலே அவ்வளவு அழகா அவ்வளவு அன்பா பார்த்துக்கிட்ட அந்த அம்மாவை பத்தி அவர் சொல்ற வசனம், அந்த கலிலேயாவில் கானாவின் திருமணத்தில் இயேசுவின் தாய் அங்கிருந்தால் தான் சொல்றான். எங்கிருந்தோ அந்த மரியாளை பத்தி அவர் சொல்ல, அந்த மரியாளுக்கு அவர் ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு. இயேசுவின் தாய் அங்கு அவரோடு இருந்தால். எவ்வளவு ஆணித்தரமா அவர் நம்புறாரு, எவ்வளவு ஆழமான ஒரு விசுவாசம் அது. இயேசுவின் தாய் அது. எங்கேயோ வளர்ந்தவள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், இயேசுவின் தாய் அப்படின்றத அங்க இருந்தவர் நம்புறாரு. அவருடைய வாழ்க்கையில் அவர் நம்பினார். அந்த நம்பினதை நம்ம எழுதி வச்சிருக்கோம். அந்த பைபிளை தூக்கி 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 எவ்வளவு பெருமையா பேசுறோம். அந்த பைபிளை தூக்கி அங்கே ஒரு வசனம் இங்க ஒரு வசனம் வச்சு முறிஞ்சு 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 எவ்வளவு பேர் நம்மளை வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க.
பைபிள் இங்க ஒரு வசனம் எடுப்பாங்க, அங்க ஒரு வசனம் எடுப்பாங்க. கத்தோலிக்க திருச்சபையில அது இருக்கு, கத்தோலிக்க திருச்சபையில ஐடல் வர்ஷிப் இருக்கு, விக்கிரக ஆராதனை இருக்கு, கத்தோலிக்க திருச்சபையில மாதாவை வணங்குறாங்க, கத்தோலிக்க திருச்சபை சரியான சபை இல்ல, கத்தோலிக்க திருச்சபையில் நீங்க ஜெபமாலை சொல்றீங்க, கத்தோலிக்க திருச்சபையில் நீங்க திருப்பலி பாக்குறீங்க, அருட்சாதனங்கள் இருக்கு. என்ன உனக்கு உறுதி இதுல? பைபிளின் வார்த்தையை வச்சு குழப்பி குழப்பி கேட்கும் பொழுது பைபிளில் இப்படி ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். யோவானின் நற்செய்தி எடுத்து அங்கிருந்து ஒரு வார்த்தை இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்றவங்க இந்த வார்த்தையை சொல்றது இல்ல. இயேசுவின் தாய் அப்படின்ற அழகான டெபினிஷன் கொடுத்திருக்காரு. அதே யோவான் 19வது அதிகாரத்திலும் பாருங்க என்ன சொல்றாரு. 19வது அதிகாரம் வாசிங்க. சிலுவின் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க? யார் இருக்காங்க? யோவான்ற வார்த்தை கிடையாதுங்க. இயேசுவின் அன்பு சீடனும் இயேசுவின் தாயும் அங்கு சிலுவை கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாரு. இயேசுவின் தாய் அங்க இருக்காருன்னு சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில் ஆணித்தரமாக அவர் நம்பின ஒரு சத்தியம், அவள் இயேசுவின் தாயாக இருந்தாள். நான் நம்புற இயேசு கிறிஸ்துவின் தாயாக அவள் இருந்தாள், நான் நம்புற கடவுளின் தாயாக அவள் இருந்தாள்னு ஆணித்தரமா சொல்றாரு. எங்க போகுது நம்மளுடைய விசுவாசம்? யாராவது ஒரு வார்த்தையை போட்டு குழப்பும் போது ஒத்துக்கோங்க உங்களுக்கு பைபிள் தெரியலன்னு. பைபிள் தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கு பதிலா பரிசுத்த கன்னித்தாயை மிதிச்சிட்டு போறோம், திருச்சபையை எட்டி உதச்சிட்டு போறோம். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இவ்வளவு நாளாக உன்னுடைய வாழ்க்கையில அருட்சாதனங்களால் உன்னை வளர்த்திய ஒரு திருச்சபையை எட்டி உதச்சிட்டு, வளர்த்திய உண்டு திருச்சபையும் அந்த கன்னித்தாயும் எட்டி உதச்சிட்டு ஒரு நாள் வேற ஒரு சபைக்கு போகும்போது நீ நினைச்சுக்க உனக்கு மீட்பு கிடைக்குதா? முதல்ல உன்னோட கேட்கிறவங்களுடைய கேள்வி இருக்கு, மீட்பு அடைந்தீர்களா? மீட்பு கிடைக்க வழி இருக்கா? இருக்கு. யாரு? இயேசு கிறிஸ்துவில். திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் ரொம்ப கரெக்டா சொல்றாரு, இயேசுவில் மட்டும்தான் உனக்கு மீட்பு, இயேசுவால் மட்டும்தான் உனக்கு மீட்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவால் மட்டும்தான். கிறிஸ்துவ மதத்தில் மட்டும் மீட்புன்னு சொல்லுங்க, அது தப்பு. இங்கே உங்களுக்கு அன்பான இந்துக்கள் இருக்கலாம், உங்களுக்கு அன்பான முஸ்லிம்ஸ் இருக்கலாம், அவங்களையும் மதிக்கணும், அவங்களை அன்பு செய்யணும். ஆனா இயேசுவால் மட்டும்தான் மீட்பு. அதுல தண்ணி கலத்துறாங்க. இங்க போனாலும் பரவாயில்ல, அங்கே போனாலும் பரவாயில்ல, விபூதி தொட்டாலும் பரவாயில்ல, ஜோசிக்கிட்ட போனாலும் பரவாயில்ல, ஏதாவது வந்துச்சுன்னா பிரச்சனை வைக்கிறது பரவாயில்ல, அது தப்பு. இயேசுவால் மட்டும்தான் மீட்பு. இந்த இயேசு கத்தோலிக்க திருச்சபையை உனக்காக அன்பளித்தார். அப்ப இந்த கத்தோலிக்க திருச்சபையில் உனக்கு மீட்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அடுத்த கேள்வி, உங்களுக்கு பரிசுத்த ஆவி இருக்கா? இருக்குமா? இருக்கான்னு கேட்டேன். பரிசுத்த ஆவி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? கண்டிப்பா. இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க. நான் இங்க கை தூக்கலாம் அசிங்கம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி கை தூக்குறீங்க இல்லையா? என்ன உங்களுக்கு உறுதி பரிசுத்த ஆவி இருக்குன்றது? Praise the Lord. Praise the Lord. கை தூக்கி சொல்லுங்க praise the Lord. Hallelujah. Hallelujah. அது ஆணித்தரமா சொல்லுங்க. நான் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேனா, எனக்கு பரிசுத்தாத்மாவு இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. ஏன் டவுட் பண்றீங்க? ஞானஸ்நான தண்ணியும் தலையில விழுந்திருந்தா எவன் வந்து கேட்டாலும் தைரியமா சொல்லுங்க எனக்கு பரிசுத்த ஆவி இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க வாழ்றீங்களோ இல்லையோன்றது நீங்க சொல்லணும், அது நான் சொல்ல மாட்டேன். பரிசுத்த ஆவிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வாழ்றீங்களா இல்லையான்றதை நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது உங்களை பத்தி. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கும் பரிசுத்த ஆவி கண்ணீர் ஒழுக்கிட்டு இருக்காருன்றதை நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஆனா பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைச்சாச்சு. என்னைக்கு? ஞானஸ்தான வேளையில். யோவானுடைய திருமுகம் 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது திருவசனம். 1 யோவான் 3:9. கடவுளிலிருந்து பிறந்த யாரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவனில் வாசிக்கின்றது, குடிகொள்கின்றது. கடவுளிலிருந்து பிறந்த எவனும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவனில் இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு தாயிலிருந்து பிறந்தோம் சத்தியம், ஆனா கடவுளிலிருந்து பிறக்கின்ற ஒரு நேரம் இருக்கு, அதான் ஞானஸ்தான வேலை. அன்னைக்கு கடவுளில் இருந்து பிறக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும் கடவுளின் இயல்பு தான் பரிசுத்தாத்மா, பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி உன்னில் இருக்கார். ஆணித்தரமா சொல்லுங்க. யார் கேட்டாலும், எப்படி புரட்டி புரட்டி கேட்டாலும்
சொல்லுங்க. என் ஞானஸ்தானத்தில் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. அருட்சாதனங்களுக்கு அதன் அருமை இருக்கு, அருட்சாதனங்களுக்கு அதன் வெளிமை இருக்கு, அருட்சாதனங்களுக்கு அதன் சக்தி இருக்கு. ஏன்னா அருட்சாதனங்களை நிறுவினது பாப்பாண்டவர்கள் கிடையாது, அருட்சாதனங்களை நிறுவியது ஃபாதர்ஸ் கிடையாது, அருட்சாதனங்களை நிறுவியது இயேசு கிறிஸ்து. ஞானஸ்தான வேளையிலே தண்ணி ஊத்தி, அது நீங்க எந்த சபையில போனாலும் தண்ணி ஊத்தி உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அந்த தண்ணிக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்தது? பச்சை தண்ணியை ஊத்திட்டு சொல்றாங்க பாருங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கதை விடுறாரு ஃபாதர் இல்லையா? தண்ணிய பச்சை தண்ணியை எடுத்து தலையில ஊத்திட்டு உன் பாவங்கள் கழுகப்பட்டன அப்படின்னா போயிடுமா? போயிடுமா? போவாத. அப்புறம் எப்படி அந்த தண்ணிக்கு அந்த சக்தி கிடைச்சிச்சு? இயேசுவின் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தால் நாம் போய் தான் இயேசு ஒரு ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது அந்த தண்ணீருக்கு ஒரு அருட்சாதன சக்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். கௌதாசிகമായ சக்தியை தந்த தெய்வம் அதனை அனுகிரகிക്കുന്നു. சாதாரண ஒரு பச்சை தண்ணி, அந்த தண்ணியை ஆசீர்வதிக்கும் போது ஒரு குருவானவர் ஆசீர்வதித்து அந்த தண்ணியை உன் தலையில ஊத்தும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்றது. ஞானஸ்தானத்துக்கு அதன் சக்தி இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உனக்கு நான் ஞான ஸ்நானம் அளிக்கிறேன். புது நன்மைக்கு அதனுடைய சக்தி இருக்கு. உன்னுடைய பாவ சங்கீர்த்தனத்துக்கு அதனுடைய சக்தி இருக்கு. நான் 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கும் அருள் கொடைகள், பாவ சங்கீர்த்தனம் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் தரும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், குணங்கள். நான் ஒரு வாட்டி ஒரு அம்மா கிட்ட படுக்கையா இருந்தாங்க, த்ரோட் கேன்சர், 3 மாசமா படுக்கையா தான் இருக்காங்க. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க, சாவ போறாங்க. அதனால அந்த லாஸ்ட் அனாயிண்டிங் ஆஃப் தி சிக், நோயில் பூசல் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. வீடு எங்க கோயில் இருந்து பார்க்கலாம், அவங்க வீடு பார்க்கலாம், கிட்டதான். இந்த ஓஸ்ட் யூக்ரிஸ்ட இயேசு கிறிஸ்துவ நான் கொண்டு போனேன். அப்ப இந்த அம்மா கிட்ட பாவசங்கீதத்தை செய்ய முடியுமான்னு சொன்னபோது, மக வீட்டு இருக்காங்க, மருமகன், பையன் மகளுடைய வீட்டுல இருக்காங்க. அப்போ மகள் சொன்னா, ஃபாதர் உங்களுக்கு பாவசங்கீதனை செய்ய முடியாது, ஏன்னா நுர தள்ளிக்கிட்டே இருக்கும், பேசவே முடியாது, நுர தள்ளிக்கிட்டே இருக்கு வாயிலிருந்து. அவங்க சொல்றாங்க, ஒரு அவருக்கு ஒரு அறவருக்கு அந்த நுர தள்ளுற அந்த பாத்திரத்தை எடுத்து மாத்திக்கிட்டே இருக்கணும். எங்க அம்மா தூங்கிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபாதர். இன்னைக்கும் சாவும் போது எங்க அம்மா ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே சாவறதுக்கு முன்னால நல்ல ஒரு தூக்கம் தந்து என்னை ஆசீர்வதியும். அதான் ஜெபிக்கிறாங்க. சாவறதுக்கு ரெடியா இருக்காங்க, சாவறதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சாவறதுக்கு நான் ரெடி, ஆனா சாவறதுக்கு முன்னால நிம்மதியா தூங்குறதுக்கு என்னை அனுமதியும். போனேன், இந்த யூக்ரிஸ்ட கொடுத்து நம்ம இயேசு கிறிஸ்து அவங்களுடைய நாவல் வச்சுட்டு நான் திருப்பி வந்துட்டேன், கோயிலுக்கு வந்துட்டேன். அது ஒரு வியாழக்கிழமை. சனிக்கிழமை இந்த அம்மா இறந்துட்டாங்க, நான் அந்த இடத்துல இல்லை, நான் வெளியே போயிருந்தேன். திங்கக்கிழமை அவங்களுடைய கல்லறைக்கு போயிட்டு ஜெபிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது இந்த மகள் கார்ல வச்சு சொல்றாங்க, ஃபாதர் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன். என்ன? நீங்க திவ்ய நற்கருணைய அம்மாக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்க, திரும்பி போய் ஒரு 15 நிமிஷம் கூட ஆகல, அந்த திவ்ய நற்கருணையை வாங்கின பிறகு எங்க அம்மா வாயிலிருந்து வர நின்று போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 நாள் தான் வாழ்ந்தாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க, நிம்மதியா தூங்குனாங்க, சந்தோஷமா அவங்க இருந்தாங்க. She died a peaceful death only because of Eucharist. திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் இல்லைன்னு சொல்றது ஈஸி, ஆனா அந்த ஆண்டவரை உணர்கின்றது கஷ்டம். ஏன்னா ஒரு அப்பத்தை எடுத்துட்டு இதுல இயேசு இருக்காருன்னா அது நம்புறவங்க ஃபூல்ஸ் ஆஃப் கிறுக்கன், அப்படி நம்புறவங்க நம்மலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுல அனுபவிக்கும் போது, இயேசுவை அனுபவிக்கும் போது, குணமளிக்கும் ஆண்டவரை அனுபவிக்கும் பொழுது, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் பொழுதுதான் உனக்கு தெரியும் அருட்சாதனங்களில் இயேசு வாழ்கின்றார், திவ்ய நற்கருணையில் இயேசு வாழ்கின்றார். திருச்சபை அப்படின்றது எப்படியோ வேஸ்ட் கிடையாது. நிறைய பேருக்கு சும்மா
சும்மா இருக்கோமேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு ப்ரோக்ராம் கிடையாது திருச்சபை அப்படின்றது. திருச்சபையை இயேசு ஆரம்பித்த ஒரு சபை, இயேசு ஆரம்பித்த ஒரு the way of salvation, மீட்பிற்குள்ள ஒரு வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீஜாப்பூர் அப்படின்ற இடத்துல கர்நாடகால பார்டர், அங்க வந்து ஒரு மலையாளம் கன்வென்ஷனுக்காக போயிருந்தோம். நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கன்வென்ஷன் அது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கன்வென்ஷன் ஆரம்பிச்சது ஈவினிங்ஸ்ல மட்டும்தான். அப்ப முதல் நாள் நாங்க பார்க்கும்போது பேக் சைட்ல வந்து ஒரு 3 நாள் பொம்பளைங்க பெரிய ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சாயங்காலம் 4:30 9 மணி வரை. ஃபர்ஸ்ட் டாக் முடிஞ்சு, என்னுடைய டாக் முடிஞ்சு, அடுத்த ஃபாதர் டாக் சொல்ற நேரத்துல அவங்க சொன்னாங்க, ஃபாதர் ஒரு அம்மாக்கு ப்ரேயர் பண்ணணும். பின்னால போனோம் ப்ரேயர் பண்ணதுக்காக. கை வைக்கும் போது என்னமோ உள்ள உறுத்தல், இவங்க கிட்ட கேளுங்க, ஏதாவது தாயத்து ஏதாவது இருக்கா, ஏலஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கணும் அப்படின்ற ஒரு தோன்றல். இந்த அம்மா கிட்ட கேட்டேன். இந்த அம்மாக்கு வந்து மலையாளம் தெரியாது, ஆனா மலையாள தியானத்துக்கு வந்திருக்காங்க. மலையாளம் ஒரு வார்த்தை கூட தெரியாது. இவங்களுக்கு மராத்தி தெரியும், கன்னடா தெரியும். எனக்கு இந்த 2 பாஷையும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த அம்மா வந்து ஒரு ஹிந்து அம்மா. 3 மாசமா இவங்க வந்து சாப்பிட்டா வாந்தி எடுப்பாங்க, தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும் தண்ணி, அவ்வளவுதான். 3 மாசமா தூங்கவும் முடியல இவங்களால. அதனால உட்கார்ந்துகிட்டு இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்குவாங்க, அவ்வளவுதான். இந்த அம்மா கிட்ட கேட்டேன், தாயத்தை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்ன போது தாலியில வந்து ஒரு தாயத்தை கட்டி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், அதை கழட்டினாதான் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு பயம் இது கழட்டுறது. அப்ப நான் சொன்னேன், சரி நான் கழட்டவா? நீங்க கழட்டிக்கோங்க ஃபாதர். அப்படி அந்த தாலியிலிருந்து தாயத்தை கழட்டினேன். அதை நான் என்னுடைய பாக்கெட்ல தான் போட்டிருந்தேன். 3 நாள் என் பாக்கெட்ல தான் இருந்தது. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிச்சுட்டு இந்த அம்மா கிட்ட நான் ஒரு பிரேயரை சொல்லிவிட்டேன். நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய பாஷை தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு பாஷையில பிரேயர் சொல்லி கொடுக்க முடியாது. அப்புறம் இந்த அம்மா வந்து ஒரு ஹிந்துவா இருந்தாலும் எனக்கு புது ஒரு பிரேயரும் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு ஜெபம் தான் சொன்னேன். இயேசுவே, 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 இயேசுவே. ஒரே ஒரு ஜெபம், இயேசுன்ற பேர் மட்டும். நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு உங்களால எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ நீ சொல்லிட்டு தண்ணி குடிங்க. சாப்பிடறதுக்கு முன்னால நீங்க சொல்லுங்க, இயேசுவே, 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 எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுங்க. தூங்க போறதுக்கு முன்னால இதே ஜெபத்தை சொல்லிட்டு தூங்குங்க. கடவுள் உங்களை குணப்படுத்துவார். போயிட்டாங்க. 9 o'clock முடிஞ்சிச்சு. இந்த அம்மா போயிட்டாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் 4:30 பார்க்கும் பொழுது டாக்கு தொடங்கும் பொழுது அவங்க பேக்ல இருக்காங்க. அவங்க 4 பேரும், இவங்களும் இவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வந்திருந்தாங்க. 2வது டாக்கு முடிஞ்சிடுச்சு, ஆராதனை முடிஞ்சிடுச்சு, மாசம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் மலையாளத்துல நடக்குது. எல்லாம் முடிஞ்சு நான் பேக் சைடு போனேன். வாசல் கிட்ட போன போது ரொம்ப அழகா இருக்காங்க இந்த அம்மா. மஞ்சள் எல்லாம் பூசி ரொம்ப நீட்டா வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. என்னமா ஆயிடுச்சு? நான் நேத்து வீட்டுக்கு போனேன். இயேசுவே, 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 இயேசுவேன்னு சொல்லி நான் தண்ணியை குடிச்சேன். வாந்தி எடுக்கல. அதே விசுவாசத்துல நான் இயேசுவே, 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 இயேசுவேன்னு சொல்லி நான் சாப்பிட்டேன். வாந்தி எடுக்கல. அதே விசுவாசத்துல நான் சொல்லி படுத்தேன். நான் இன்னைக்கு காலையில ஃபாதர் 10 மணிக்கு தான் எழுந்தேன் காலையில. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குணமளிக்கும் இயேசுவின் நாமம், குணமளிக்கும் இயேசுவின் பிரசன்னம். பாஷை கூட தெரியாம அந்த ஆராதனையில அவங்க பங்கெடுத்தாங்க. பாஷை கூட தெரியாம அந்த பூசையில அவங்க பங்கெடுத்தாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவை கூட குணப்படுத்தினார். லோகோஸ்ல பெங்களூர்ல நான் வர இடத்துல இருந்து ரெட்ரிக் சென்டர்ல போன வருஷம் செப்டம்பர்ல ஒரு தமிழ் தியானத்துக்கு ஒரு இதே மாதிரி ஒரு அம்மா வந்திருந்தாங்க. தமிழ் தியானம் வியாழக்கிழமை ஆரம்பிக்குது. சாயங்காலம் ஆரம்பிச்சது. வியாழம், வெள்ளி, சனி, ஞாயிறு காலையில முடிஞ்சிடும். வியாழக்கிழமை நாங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் ஆரம்பிச்சோம். வெள்ளிக்கிழமை பாவ சங்கீர்த்தனத்துக்கு நல்லா தயார் பண்ணோம். சாயங்காலம் ஆன போது பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஒவ்வொரையா கூப்பிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அம்மா சொல்றாங்க, ஹிந்தியில சொல்றாங்க, எனக்கு தமிழ் புரியாது ஃபாதர். தமிழ்ல தியானம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்.
வேற ஒரு பாஷையுமே யூஸ் பண்றதில்ல. இந்த அம்மாவுக்கு தமிழே தெரியாது. ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு இங்க வந்து கண்டிப்பா நீ போயிட்டு வா, இந்த தியானத்துக்கு போயிட்டு வான்னு தள்ளி விட்டாரு. அதனால நான் வந்திருக்கேன். என்ன இந்த அம்மாவுடைய பிரச்சனை? எல்லா நேரமும் இவங்களுக்கு கிளவுஸ் போட்டுட்டு இருக்கணும் கையில, காலில் எப்பவுமே சாக்ஸ் இருக்கும், எப்பவுமே ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்கணும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வாதத்தினுடைய அசுகம். உங்களுக்கு தண்ணியில கை வைக்க முடியாது, ஈரத்துல கை வைக்க முடியாது, கை வீங்கிடும், வலிக்கும், உடம்பு முழுவதுமா வலிக்கும், கை தூக்க முடியாது, கை அடிக்க முடியாது, எப்பவுமே வலி உடம்புல. 7 வருஷமா இந்த வலியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாசம் 2000 ரூபாய் அது மாத்திரை சாப்பிடணும் இந்த அம்மாக்கு. வியாழக்கிழமை முடிஞ்சது, வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, விவசாயம் செய்ய முடியல இந்த அம்மாவால. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பூசையெல்லாம் முடிஞ்சு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. திவ்ய நற்கருணையின் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஆராதனை, அனாயிண்டிங்கனுடைய ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவிக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மாவும் இந்த ஆராதனையில் இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட தமிழ் புரியாத இவங்க ஆராதனையில் பங்கெடுத்துட்டாங்க. ஆராதனையில லாஸ்ட் பிளஸ்ஸிங்கும் கொடுத்து முடிச்சாடுச்சு. ஆனா இவங்க கையடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கையடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கே தெரியல இவங்க கையடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்ணிலிருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கு, கண்ணிலிருந்து மூக்கிலிருந்து வாயிலிருந்தெல்லாம் தண்ணி ஒழுகிட்டே இருக்கு இந்த அம்மாக்கு. ஆராதனைக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்ச யாருக்காவது ஏதாவது சாட்சி சொல்லணுமா அப்படின்ற போது இவங்க ஏறி வந்தாங்க. ஏறி வந்து இவங்க சொன்னாங்க, இந்த ஆராதனை டைம்ல எனக்கே தெரியல நான் எங்க இருந்தேன். 7 வருஷமா எனக்கு இருந்த அந்த வேதனை, என்னுடைய வலி, என்னுடைய கையடிக்க முடியாது இருந்தது, தூக்க முடியாது இருந்தது, கடவுள் முழுவதுமாக என்னை குணப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. திவ்ய நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றாக அவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா இப்போ எல்லா வெள்ளிக்கிழமையும் லோகோஸ்க்கு வராங்க. வெள்ளிக்கிழமைகளில் கன்னடால ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கன்னடால தியானத்துக்காக அந்த அம்மா இன்னைக்கு மனங்களில் ஆண்டவர் வசிக்கின்றார். திருச்சபையின் அருட்சாதனங்களில் ஆண்டவர் வசிக்கின்றார். ஒரு குருவானவருடைய ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் வசிக்கின்றார். அந்த குருவானவருடைய ஒரு மகத்துவம் கிடையாது, அது குருத்துவத்தின் ஆசீர்வாதம். ஒரு குருவானவர் சில டைம் வந்து பாவியா இருக்கலாம், ஆனா அந்த குருத்துவம் எப்பவுமே புண்ணியம் தான். ஏன்னா குருத்துவம் இயேசு கொடுத்தது. குருத்துவம் அப்படின்றது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒரு வாட்டி இதே மாதிரி லோகோஸ்ல சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேல நான் உட்காந்து ஆபீஸ்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல ஒரு அம்மாவும் அவங்களுடைய கூட வேற 2 பெண்மணிகள் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. என்ன விசேஷம்? ஃபாதர், என்னுடைய தம்பி குடினா குடி முக்குடி எங்களுடைய குடும்பத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சம குடி, தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். கோயிலுக்கு போக மாட்டான், பூசை இல்லை, பாவ சங்கீதம் இல்லை, அருட்சாதனங்கள் ஒண்ணுமே இல்லை, ஜபமாலைக்கு வரமாட்டான். குடும்பத்துல எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கெல்லாம் தூங்க போகும்போது தான் வருவான், சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றது இந்த அம்மா கிட்ட? அங்க வந்து ஹோலி வாட்டர் இருந்தது, ஆசீர்வதித்து தண்ணி இருந்தது. அந்த தண்ணி எடுத்து ஆசீர்வதித்து இத அவருக்கு கொடுங்க. கண்டினியூஸா அவர் குடிக்கும்போது அவருடைய சாதாரண தண்ணியில சாப்பிடும்போது தண்ணி குடிப்பார்ல, அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க கொடுங்க. அவருக்கு தெரிய வேணாம், நீங்க கொடுங்க இந்த தண்ணியை. நான் சொல்லிட்டு இந்த அம்மாவை விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியாது. போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்ல வீட்டுல கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுல கூப்பிட்டுருந்தாங்க, நாங்க போனோம். போன போது இந்த அம்மா வந்தாங்க. ஃபாதர், இந்த முகம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, நான் என்னன்னு மறந்துட்டேன். அப்ப இவங்க சொன்னாங்க, அன்னைக்கு வந்தேனே, நீங்க தண்ணி வெஞ்சிரிச்சு கொடுத்தீங்களே, நான் தான் அது. இப்ப எப்படி இருக்காரு? தண்ணி குடிச்சாரு 2 வாரம், 2 வாரம். அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட கேட்டாரு, என் தம்பியே என்கிட்ட கேட்கறான், அக்கா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு இந்த குடியை விடணும், இப்படி வாழறதுக்கு எனக்கு பிடிக்கல, இந்த குடியிலிருந்து எனக்கு வெளி வரணும், இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதல் வேணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். உடனே தூக்கிட்டு போனாங்க அவரை. இந்த ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க, என்னைக்காவது என் தம்பி நல்லாவானா நல்லாவானா நல்லாவானா. மானந்தவாடியில போய் ஒரு சிஸ்டர்ஸ் நடத்துற டி அடிக்ஷன் சென்டர்ல அவனை அட்மிட் பண்ணாங்க. வித்தின் 20-21 days இன்னைக்கு அவன் நல்லவனா, குடிக்காதவனா, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போனோம், சிஸ்டர்ஸ் நடக்க அந்த ஸ்தாபனத்துக்கு போனோம். அவன் அதிலிருந்து பூர்ணமாக விடுதலை ஆவதற்கு டைம் எடுக்கும். ஆனா இப்ப குடிக்கிறது இல்லை, அவன் சந்தோஷமா இருக்கான். காரணம், குருவானவர் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த தண்ணி. பிரைஸ் தி லார்ட். அந்த குருத்துவத்தின் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஷாሎም டிவியில வந்து இந்த தண்ணியை பத்தி, விவசாயம், ஒரு விவசாயியை பத்தி ஒரு ஃபீச்சர். இந்த விவசாயி அவருடைய பக்கத்து பரம்புல எல்லாமே, நிலத்துல எல்லாமே இருக்கிற தென்னை மரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பூச்சி வரும்ல, அந்த பூச்சி வந்து தென்னை மரத்துல தேங்காயே இல்லை, எல்லாமே நாசமா இருக்கு. ஆனா இவருடைய நிலத்துல மட்டும் எல்லா விளைச்சலும் ரொம்ப அருமையா விளைஞ்சிருக்கு. அப்ப என்ன எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, அந்த விளைச்சலுக்காக அவர் சொல்ற ஒரு காரணம், என்னுடைய இந்த நிலத்துல டெய்லியும் நான் ஜெபிச்சுக்கிட்டு இந்த தண்ணியை தெளிப்பேன், மஞ்சிரிச்ச தண்ணியை என்னுடைய நிலத்துல எல்லா இடத்துலயும் தெளிப்பேன். பச்சை பசுமையா இருக்கு அவருடைய அந்த இடம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குருவானவர் ஆசீர்வதிக்கும் எந்த பொருளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஒரு வண்டி வாங்கினா வந்து பிளஸ் பண்றோம், ஒரு வீடு எடுத்தா அதை பிளஸ் பண்றோம். உங்களுடைய பசங்க ஸ்கூல் திறக்கும் பொழுது அந்த ஸ்கூல் புக்ஸை பிளஸ் பண்றோம். அவங்க எக்ஸாமுக்கு போகும்போது பேனா கொண்டு வருவாங்க, ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்றோம். ஏன்? அந்த பிளஸ்ஸிங்ல, பிளஸ் பண்ண ஆர்டிகல்ஸ்ல அதுக்கு அதனுடைய சக்தி இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலவங்க வந்து மொபைல் போன் புதுசா வாங்கும்போது வந்து பிளஸிங் வாங்கிட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருச்சபைக்கும் திருச்சபையின் அருட்சாதனங்களுக்கும் அதனுடைய சக்தி இருக்கின்றது. திருச்சபைக்கும் திருச்சபையின் அருட்சாதனங்களுக்கும் அதனுடைய சக்தி இருக்கின்றது. பாவ சங்கீர்த்தனத்துக்கு அதனுடைய சக்தி இருக்கின்றது. நாங்க ஒரு இடத்துல தியானத்துக்கு போனபோது ஒரு அம்மா கிட்ட கெஞ்சணும். 40 வருஷமா பாவ சங்கீர்த்தனம் செய்யாம இருக்கிற ஒரு அம்மா, 8 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு ஹஸ்பண்ட விருப்பம் இல்லை, ஹஸ்பண்ட் மேல வெறுப்பு, கோபம். அதனால 40 வருஷமா இன்னைக்கும் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கெஞ்சனும், காலை பிடிச்சோமா பாவ சங்கீதனம் செய்யுங்க, செய்ய மாட்டேன். அன்னைக்கு அவங்க பாவ சங்கீதனம் செய்யல. பாப்புலர் ரெட்ரீட்ல வீட்டுக்கு போய் கெஞ்சனும், செய்யல. 40 வருஷம். ஒரு வாட்டி அடிச்சரையில வந்து பரித்திரான தியான கேந்திரத்துல, தியான இல்லத்துல வந்து ஒரு ஆள் தியானத்துக்கு வந்தார். சண்டே தியானம் ஆரம்பிச்சது, மண்டே முடிஞ்சிச்சு, டியூஸ்டே வந்து தியானத்தினுடைய பாவ சங்கீர்த்தன நாள். பாவ சங்கீர்த்தனத்துக்காக திவ்யநற்கரணையை எடுத்து வச்சுட்டு ஃபாதர் சொன்னாரு, நீ பாவ சங்கீர்த்தனம் எல்லாரும் செய்யணும். அதுக்காக தயார் செஞ்சார், எல்லாரையும் தயார் செஞ்சார். இந்த தயார் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கத்தோலிக்கனான இவன் அந்த வாசல்ல, மெயின்ல, ஆனவாதல்ல, ஸ்ட்ரெயிட்ல வெளியே நின்று சிகரெட் படிச்சுட்டு இருக்கான். உள்ள ஆராதனை நடக்குது. கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ந்த இவன் ஆராதனைக்கு முன்னால உட்கார்ந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். பாவசங்கீர்த்தனம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த போற வழியில ஃபாதர் இவன் தோல்ல தட்டி கேட்டார், பாவசங்கீர்த்தனம் செய்ய பிளான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் தட்டிட்டு கேட்டுட்டு போயிட்டார். அப்போ அவனுடைய மனசுல பாவசங்கீர்த்தனம் செய்யறதுக்கு பிளானே இல்லை. மத்தியான சாப்பாடு வேளையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் ஓடி வந்தான். இவனுடைய சகோதரி ஓடி வந்தாங்க. அந்த சகோதரியின், அருட்சகோதரியின் அந்த கம்பல்ஷனாலதான் இவன் தியானத்துக்கு வந்தான். அதனாலதான் அந்த தியானத்துல அவனை வச்சுட்டு இருந்தோம், இல்லைன்னா அனுப்பி விட்டுருப்போம். ஏன்னா ஆராதனையில இயேசு இங்கே எழுந்துழிச்சிருக்கும் போது அங்கே உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டான், சும்மா விட மாட்டோம், அனுப்பி விட்டுற வேண்டியதான். அந்த அருட்சகோதரிக்காக அவனை விட்டோம், அவங்களுடைய தம்பியோ அண்ணனமோ. அந்த அம்மா ஓடி வர்றாங்க, ഫാദർ, എൻ്റെ സഹോദരൻ ശ്വാസത്തിന് വേണ്ടി ബുദ്ധിമുട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നു, அவனுக்கு மூச்சு விட திணறிட்டு இருக்கான், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அந்த இடத்துல இருந்து காரித்தாஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கு அங்கே கோட்டயத்தில். அங்கிருந்து பரித்ரானாலேருந்து அடிச்சராயிலிருந்து காரித்தாஸ்க்கு போனோம்னா 10 to 15 minutes எடுக்கும். ஆனால் லைட் எல்லாம் போட்டு சீக்கிரமா 2-3 நிமிஷத்துல இவனை வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்தாச்சு. கொண்டு போய் சேர்த்த போது டாக்டர் சொல்றாரு, அவன் இறந்துட்டான். 17 வருஷமா பாவ சங்கீர்த்தனம் செய்யாம கடவுள் அவனுக்காக கொடுத்த கடைசி ஒரு ஆசீர்வாதம் பாவ சங்கீர்த்தனம் செய்யறதுக்காக, அதையும் கைவிட்டான். 17 வருஷம் பாவியாக வாழ்ந்து பாவியாகவே இறந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நடக்கல. திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றார், அருட்சாதனங்களில் ஆண்டவர் இருக்கின்றார்.
திருச்சபையில் உனக்கு போதும், உனக்கு ஆசீர்வாதங்கள் தர திருச்சபைக்கு முடியும். எனது அன்பான சகோதர சகோதரிகளே, படந்தால் மோட்ல வந்து இந்த தக்கலர் டைசஸ் கன்வென்ஷன் இருந்தது. அன்னைக்கும் நாங்களும் தான் வந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு ஒரு திவ்யநற்கரணை ஆராதனை டைம்ல ஒரு குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் சொன்னிட்டே இருந்தோம். 3 பேருக்கு கழுத்து வலி மாறுது, கழுத்து வலி மாறுது, கழுத்து வலி மாறுது. விசுவசிக்க முடியல. 2 பேர் தான் கை தூக்குனாங்க. ஒரு ஆள் கை தூக்கல. நான் அங்கே போனதுக்கு அப்புறம், திரும்பி போனதுக்கு அப்புறம் அங்கே பாரிஷ் பிரிக்ஸ்ட் இருந்து அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி 1 வாரத்துக்கு பிறகு கூப்பிட்டுருக்காங்க. ஃபாதர், அந்த 3வது ஆளுனா 5வது படிக்கிற ஒரு பொண்ணு, 8வது படிக்கிற ஒரு பொண்ணு, 5வதுல இருந்து அவளுக்கு கழுத்துக்கு வலி இருந்தது, ஸ்பாண்டலோசிஸ் இருந்தது. இப்படி உட்கார்ந்து படிக்க முடியாது. திவ்யநற்கரணை ஆராதனை வேளையிலே அவளை ஆண்டவர் குணப்படுத்தி இருந்தார். டாக்டர் கிட்டலாம் போய் டெஸ்ட் பண்ணி அது ஓகே ஆக்கிட்டு 1 வாரத்துக்கு பிறகு அவள் ஃபோன் பண்ணியிருந்தான், எனக்கு ஆண்டவர் சுகம் அளித்தார் என்று. திவ்யநற்கரணை ஆராதனை வேளையில் அந்த 3வது நபர்னா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உனது கத்தோலிக்க திருச்சபைக்கு உனக்கு தேவையான காரியங்களை கொடுக்க, அருட்களை கொடுக்க முடியும். எனது பிரியமானவர்களே, பைபிள் முதல்ல வந்ததா, சுவிசேஷங்கள் நற்செய்தி முதல்ல வந்ததா, இல்ல திருச்சபை முதல்ல வந்ததா? கண்டிப்பா. யாருக்கும் டவுட் இல்லையா? இல்ல, திருச்சபை தான் முதல்ல வந்தது. இயேசு போதிக்கிறார், போதித்ததை கேட்டும் வாழும் ஜனங்கள் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க இல்லையா? தானே நம்ம வாசிக்கிறோம். திருத்துதர் பணி 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க 4 காரியங்களில் அப்போஸ்தலர்களுடன் ஒன்றாக வாழ்ந்திருந்தார்கள். என்ன அந்த 4 காரியம்? அப்பம் பிடுவதில், ஜெபிப்பதில், என்னத்தை பகிர்ந்து கொள்வது? வாசிங்க. கூட்டாய்மையில், பிரார்த்தனையில். 4 காரியங்களை வாசிங்க. In fellowship, in prayer, in breaking of the bread, and in communion. 4 காரியம் தமிழ்ல வாசிங்க. 2:42 திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 42வது திருவசனம். அவர்கள் திருத்தூதர்கள் கற்பிப்பதிலும், நட்புறவிலும், அப்பம் பிடுவதிலும், இறை வேண்டுதலிலும் 4 காரியங்கள் ஒன்னா இருந்தாங்க. தந்தை, உனது நாமம் புகழ்படட்டும். உமது அரசு வருக. இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் உணவை இன்று தாரும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், நாங்கள் மன்னிப்பது போல ஒவ்வொருவரையும் எங்களுக்கு கடன்பட்டவர்களையும் சோதனையில் எங்களை விடாதேயும். ஆமென். அதாவது அதனுடைய அர்த்தம், அவங்க அப்போஸ்தலர்கள் கேட்ட காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் கேட்ட காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. 4 நற்செய்தி நமக்கு இருக்கு இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா, இதுல யாரெல்லாம் இயேசுவின் நேரடியான சீடர்கள்? இயேசு கூடவே இருந்தவங்க, 3 வருஷம் இருந்தவங்க யார் இதுல? யோவான், அப்புறம் மத்தேயு, அப்புறம் லூக்கா, அப்புறம் மார்க். பிரைஸ் தி லார்ட். 4 பேருமே இயேசு கூடவே இருந்தாங்க. அப்படின்னா கேள்விக்கே இது இல்லையே, பிரசக்தி இல்லையே. மத்தேயு, யோவான் மட்டும்தான் இயேசு கூடவே 3 வருஷம் இருந்தாங்க. லூக்கு பவுலுடைய சீடர். மார்க் பேதுருவனுடைய சீடர். இயேசு அவங்க கேட்டது கிடையாது. அவங்க இருந்தாலும் இயேசுவனுடைய வாழ்க்கையை முதன்முறையாக, நற்செய்தியில முதல் முறையாக வந்தது யாருடைய நற்செய்தி? பெஸ்ட்.
மார்க்கினுடைய நற்செய்தி தான் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி. இந்த மார்க்கினுடைய நற்செய்தி எங்கிருந்து வந்து தெரியுமா? திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 36 முதல் 40 வரையுள்ள வசனங்கள் வாசிச்சு பார்த்தால் இந்த மார்க்கினுடைய 16 அதிகாரங்களின் சம்மரி அங்கிருக்கு. கொர்னேலியுஸின் பவனத்தில் பேதுரு பிரசங்கிச்சிட்டு இருக்காரு. அந்த பிரசங்கத்தினுடைய விரிவாக்கம் தான் மார்க்கினுடைய 16 நற்செய்தி, 16 அதிகாரங்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருச்சபை முதலில் வந்தது. அந்த திருச்சபையிலிருந்து தான் பைபிள் வருது. அப்படின்னா பைபிள் யாருக்கு சொந்தம்? பெஸ்ட். பைபிள் யாருக்கு சொந்தம்? திருச்சபைக்கு சொந்தம். ரோட்ல போற மரம் எடுத்து வாசிச்சுட்டு அது அங்கிருந்து ஒரு நற்செய்தி இங்கிருந்து ஒரு வசனம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த வாழ்க்கையை வாழ்ந்த தூதர்களையும் கன்னியையும் பரிசுத்த கன்னித்தாயையும் அந்த அப்போஸ்தல கணத்திற்கும் அதிலிருந்து வழி வந்தவர்களுக்கும் அதிலிருந்து வந்த திருச்சபைக்கு தான் இந்த பைபிள் மீது அதிகாரம். பைபிளை விளக்கம் சொல்வதற்கு அதிகாரம் திருச்சபைக்கு, the magisterium of the church. ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு பைபிளுக்கு. யாரோ ஒருத்தன் எங்கேயோ வாசிச்சானா. டெய்லி இந்த நம்ம சிலவங்களுக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. பைபிளை வாசிச்சுட்டு ஒரு வார்த்தை வாசிச்சுட்டு போவோம். பைபிளை திறப்போம் அப்படி இல்லையா? பைபிளை திறந்தோம் ஒரு வசனம் கிடைக்கும், மூட வேண்டியதான் ஒரு நாள். அப்ப அந்த மாதிரி பைபிளை திறந்தான் ஒருத்தன் ஒரு நாள் காலையில இன்னைக்கு என்ன வசனம் கிடைக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் கிடைச்ச வசனம், அவன்